இன்றைக்கி பேச்சுலர்ஸ்க்கு ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு தக்காளி தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை 1 வீக் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சூடாக சாதம் மட்டும் செஞ்சுட்டு இந்த தக்காளி தொக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு அப்பளமோ வத்தலோ கூட பொரிச்சிக்கலாம். சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாமா? ஒரு பேன் எடுத்துக்கோங்க. தாராளமாக எண்ணெய் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கடுகு ஜீரகம் சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் 2 பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு இதுக்கு 2 பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் இது வந்து கெடாமல் இருக்கும். ஸோ இந்த கலர் வர வரைக்கும் நல்லா வதங்கி ஆனதுக்கப்புறம் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 தக்காளி பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இது கூட உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாத்தையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது கூட நான் குழம்பு மசாலா பவுடர் தான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். தக்காளியிலேருந்து தண்ணி நிறையா வரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா இதை பூரா வதக்கி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான தக்காளி தொக்கு ரெடி ஆகிடும். இது சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.